கிங்டம் சூரி அண்ணனை தேடி போற மிஷன்ல எங்கேயோ இருக்கிற பழங்குடியினருக்கு இப்படி ஹெல்ப் பண்ணாரு அப்படிங்கிற ஒரு சாதாரண பேஸ் லைன்ல இருந்து ஆரம்பிக்கிற கதை தான் இந்த கிங்டம் படத்தோட ஒரு சின்ன பேஸ் பிளாட். இந்த கிங்டம் ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஹலோ ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராமகிருஷ்ணன் பேசுறேன். குட்டி மெசேஜ். ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க, அதுல இது கரெக்டா வர மாட்டேங்குது, அது சரியா செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை பாதையிலேயே விட்டுட்டு இல்ல, அந்த வேலையே வேணாம், நம்ம வேற எதுக்கு அப்ரோச் பண்ணலாம், டைம் ரொம்ப கன்சியூம் ஆகுதுன்னு சொல்லிட்டு வேற எதுக்கு நீங்க பேஸ் ஷிஃப்ட் ஆகிவீங்க. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன சொல்றேன்னா, அந்த வேலையில பாதியிலே விட்டுறதும் விடாததும் உங்களோட வியூஸ். ஆனா ஒரு வேலையை ஆரம்பிச்சிட்டீங்க, அதை ஃபுல்லா முடிச்சுட்டு போகலாம். அது எவ்வளோ டைம் எடுத்தாலும் அந்த வேலையை முடிக்கும் போது கிடைக்கிற அந்த ஒரு ஹாப்பினஸ், அந்த ஒரு செல்ஃப் ரியலைசேஷன்ங்கிறது அது நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் கிடைக்கும். ஸோ எந்த வேலையுமே ஆரம்பிச்சு இது முடிக்க முடியும்னு நினைச்சு ஆரம்பிச்சு முடிக்க முடியாம இருக்கிற அந்த வேலையை டைம் எடுத்தாலும் முடிச்சுட்டு போங்க. யூ வில் என்ஜாய் இட்ஸ் பிளஷர். கிங்டம் இந்த படம் நான் தமிழ்ல தான் போய் பார்த்தேன். தமிழ் டப்பிங் தெலுங்குல எந்த அளவுக்கு இம்பாக்ட் தருமோ அந்த மாதிரி தான் வந்து தமிழ் டப்பிங்குமே பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த தமிழ் டப்பிங் டீமுக்கு ஃபர்ஸ்ட் அப்ரிசியேஷன் இந்த ரிவ்யூ வீடியோல. ரெண்டாவது, இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி கிரீஷ் அண்ட் ஜோமன் டி ஜான் இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பண்ணியிருக்காங்க. விஷுவலா வந்து இந்த படம் என்ன எமோட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷுவல் ஸ்டடியை வந்து கரெக்டா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஃப்ரேமுமே வந்து அந்த எமோஷனை கரெக்டா டெலிவர் பண்ணுது. மூணாவது, இந்த படத்தோட மியூசிக் தான் இந்த படத்தோட ஒரு சோல்லே சொல்லலாம். அனிருத் அந்த அளவுக்கு ஒரு யூனிக்கான மியூசிக்கை வந்து போட்டிருக்காரு. எனக்கு பர்சனலா தமிழ் இண்டஸ்ட்ரியை தாண்டி அனிருத் வந்து தேவாரா அண்ட் ஜெர்சி அப்படின்னு ரெண்டு படங்கள், தேவாரா வந்து சொல்ற அளவுக்கு படம் இல்லைனாலும் அந்த படத்துல அவர் போட்ட அந்த மியூசிக் எஃபர்ட்ங்கிறது இப்போ கிங்டம் வரைக்குமே வந்து அவருக்கு யூஸ் ஆயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு தரமான பேக்ரவுண்ட் ஸ்கோர் தேவாரால இருக்கும். நீங்க நிறைய ஷார்ட்ஸ்ல மியூசிக் கேட்டிருப்பீங்க தேவாரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸை. டைம் இருந்தால் தேவாரா ஆல்பம் அண்ட் மியூசிக் ஸ்கோர்ஸை செக் பண்ணி பாருங்க. ஸோ அதுக்கு எந்த ஒரு குறையுமே இல்லாத மாதிரி மியூசிக் ஆல்பமாகவும் சரி பேக்ரவுண்ட் ஸ்கோராகவும் சரி அனிருத் இந்த படத்துல ரொம்ப ஜென்யூனான எஃபர்ட் போட்டு யூஸ்வலா போடுற டெம்ப்ளேட்ல மியூசிக் போடாம ஒரு புது விதமான மியூசிக் இந்த படத்துல பார்த்த மாதிரி எனக்கு பர்சனலா ஃபீல் ஆச்சு அனிருத்தோட மியூசிக் பொறுத்த வரைக்கும். இதை தாண்டி படத்தோட பேசிங் நல்லா இருந்துச்சு. அடுத்தடுத்த சீன் என்னென்ன அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள அடுத்தடுத்த சீன் வந்து அந்த யோசிக்கிற கேப்பை ஃபில் பண்ணி நெக்ஸ்ட் சீனுக்கு அழகா மூவ் ஆகிட்டே இருந்துச்சு. என்னதான் வந்து இது 2.5 மணி நேரம் படம்னாலும் அந்த 2.5 மணி நேரம் படம் ஃபீலை தரல. இதெல்லாம் இந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நியூட்ரல் பாயிண்ட்ஸ். நெகட்டிவ்ஸ்க்கு வந்தோம்னா அப்படியே ஸ்டார்டிங்ல இதை அட்ரஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு, ஓகே இது ஜஸ்ட் ஒரு படம் தான் அப்படின்னு கடந்து போகவும் முடியல என்னால. ஏன்னா இதுல ஒரு பர்டிகுலர் இன மக்களை வந்து கெட்டவங்களா ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. நல்லவங்களா ப்ரொஜெக்ட் பண்ணா அது எல்லா படங்களையும் அப்படிதான் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு பரிதாபம் கிரியேட் பண்றதுக்காக ஒரு சினிமேட்டிக் அப்ரோச்சா அதை வந்து நம்ம வந்து பார்த்துட்டு போயிடும். பட் இதுல அவங்கதான் இந்த படத்தோட வில்லன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னால இந்த படத்தை வந்து அக்செப்ட் பண்ணி பார்க்கவே முடியல. ஸோ இதை நான் ஸ்டார்டிங்ல அட்ரஸ் பண்ணணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். அவங்க எந்த விதமான மக்கள் அப்படின்லாம் வந்து இந்த வீடியோல ஸ்பாயில் பண்ண விரும்பல. நீங்களும் பார்த்தா அது உங்களுக்கு ஃபீல் ஆகும். அந்த மக்களை பத்தி தெரிஞ்சிருந்தா இது வந்து இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு நெகட்டிவா ஸ்டார்டிங்ல இருந்து எனக்கு இருந்தங்காட்டி இதை நான் ஸ்டார்டிங்ல அட்ரஸ் பண்ணிட்டேன். ரெண்டாவது, இந்த படத்துல இருக்கிற அந்த ஒரு சின்ன இந்த சோசன் ஒன் மிசையா அப்படின்னு ஹாலிவுட்ல எல்லாம் சொல்லுவாங்க. ஆல்ரெடி தேவாரா, ரெட்ரோ, கேஜிஎஃப் 15 வந்து மக்களை காப்பாற்ற வர கதைகள் ஏகப்பட்டது வந்தாலும் இதுவுமே அந்த ஸ்டீரியோ டைப்ல இருக்கிறங்காட்டி அதை வேற மாதிரி கொஞ்சம் ட்ரீட் பண்ணியிருக்காங்க ஒரு சில இடங்கள்ல. பட் ஆனா இதுவுமே அதானே அப்படிங்கிற ஒரு தாட் படம் பார்க்கும்போது உங்களுக்கு வரும். மூணாவது, படத்தோட கேரக்டர் ரைட்டிங்க. சூரி அப்படின்னு விஜய் தேவர்கொண்டா வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவருக்கு அண்ணனா சிவாங்கிற ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அவரோட கேரக்டர் ரைட்டிங்ல இருந்த அந்த ஒரு டீடைலிங் மெயின் ப்ரோட்டகனிஸ்டுக்கு லைட்டா அங்கங்க மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. ஏதோ ஏனோதானமா எழுதுற மாதிரி சில பார்ட்ஸ் அண்ட் போர்ஷன்ஸா வந்து தெரிஞ்சு. ஓகே, நீங்க சோசன் ஒன்னாவே இந்த கதையை கொண்டு போறீங்க, ஸோ எப்படி ப்ரெசென்ட் பண்ண போறீங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த மெயின் லீட் கேரக்டர் கூடயே வந்து கனெக்ட் ஆக முடியாத அளவுக்கு இருக்கிறங்காட்டி எனக்கு அந்த படத்தோட அடுத்த ஸ்டோரி டெல்லிங், அடுத்த ஸ்டோரி ஃப்ளோக்குள்ள போக முடியல. இது வந்து ஒன் ஆஃப் த மேஜர் நெகட்டிவா இந்த படத்தில் நான் பாக்குறேன். அண்ட் வைலன்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இந்த படத்துல இருக்கு. ஆனா அது வந்து ஏன் நெகட்டிவ்ல சொல்றேன்னா, சப்போஸ் ஃபேமிலியா போகும்போது ரொம்ப கோரமான சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அங்கங்க ரத்தம் தெரிக்க இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதை நான் நெகட்டிவ்ல சொல்லணும்னு நினைச்சேன். என்னதான் வந்து இவ்வளவு நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் இந்த படத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் ஸ்டண்ட் கோரியோகிராஃபி எனக்கு பர்சனலா ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்ல இருந்துச்சு. இன்டர்நேஷனலா இந்த படத்தை ஸ்டண்ட் ஓரியன்டா வந்து பாத்தீங்கன்னா நிறைய கத்துப்பீங்க, நிறைய விஷயம் புதுசா தெரியும். ஸ்டண்ட் ரிலேட்டடா நீங்க படங்கள் பார்த்துட்டு இருந்தவரா இருந்தீங்கன்னா. அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் அண்ணா கேரக்டர்ல நடிச்ச, அதாவது சிவாங்கிற கேரக்டர்ல நடிச்ச சத்யதேவ், அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ஜென்யூனா யூனிக்கா தெரிஞ்சு. வில்லன் ரோல்ல பிளே பண்ண வெங்கடேஷ் அப்படிங்கிற ஒரு ஆக்டருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன்ஸ் முக்கியமா யாருக்குன்னா விஜய் தேவர்கொண்டாவோட காஸ்டியூம் டிசைனருக்கும் மேக்கப் மேனுக்கும். மேக்கப் அண்ட் காஸ்டியூம் சொல்லும்போது மொத்த படத்துக்குமே அந்த ஒரிஜினாலிட்டியை கொடுத்துச்சு. அந்த அளவுக்கு டீடைல்டு காஸ்டியூம் அண்ட் மேக்கப் ஒர்க் இந்த படத்துல பண்ணியிருக்காங்க. அதை வலுப்படுத்துற விதமா படத்தோட ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுமே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரைபுக்கான செட் ஒர்க், படத்துல காட்டின சில விஷுவல்ஸ், அதுக்கான பேக்ரவுண்ட் ஆர்ட் ரொம்ப நல்லா பண்ணங்காட்டி தான் சினிமோட்டோகிராஃபியும் நல்லா தெரிஞ்சிருக்கு. இதை தான் நான் ஸ்டார்டிங்ல சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ இதுதான் இந்த கிங்டம் படத்தோட ஓவரால் ரிவ்யூ. இந்த கிங்டம் படத்துக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னா 100க்கு ஒரு 50 மார்க்ஸ் தாராளமா தருவாங்க. கிங்டம் த சோசன் ஒன் ஸ்டோரி
நாட் கனெக்டட் எமோஷனலி. அண்ட் நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பை பை, நான் வரேங்க.